நான் மறுபடியும் தெர்மோகோலுக்கு போக வேண்டியது வந்துடும். அமைச்சர் செல்லூர் ராஜ் தேவையில்லாம வண்டியில ஏறாரு. அமைச்சர் பதில் சொல்லுங்க. பழைய பேருந்துகள் இயக்கப்படுகிறது என்ற செய்திகள் வருகிறது என்று சொன்னார்கள். கடந்த காலத்தில் ஓடிய பேருந்து கயிறு வைத்து கட்டப்பட்ட அந்த போட்டோவெல்லாம் எடுத்து இப்ப போட்டு ட்ரெண்ட் பண்றதை சில ஐடி விங் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் செல்வராஜ் அண்ணா கையை கொஞ்சம் பேசாம இருங்க. நீங்க ஏந்திரிக்கும் போது பேசுங்க, உட்காந்துட்டு பேசாதீங்க. அதெல்லாம் ஃபேக்ட் செக் டீம் மூலம் பேரவையின் அனுமதியுடன் வினாக்கள் விடைகள் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. ஃபேக்ட் செக் செய்யப்பட்டு எவை பழையவை எவை புதியவை என்பதை செல்லூர் ராஜ் உட்காருங்க. அது நடந்த விஷயத்தை சொல்றாங்க, கேட்டுட்டு இருக்க. அமைச்சர் செல்லூர் ராஜ் தேவையில்லாம வண்டியில ஏறாரு. அமைச்சர் பதில் சொல்லுங்க. நான் மறுபடியும் தெர்மோகோலுக்கு போக வேண்டியது வந்துடும். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு நிதி ஒதுக்கப்பட்டு இதுவரை 3004 பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. இதுல லோ ஃப்ளோர் பஸ் என்கின்ற அந்த பேருந்து 589 பேருந்து புதிய டெண்டர் விடப்பட்டு கூடு கட்டுகின்ற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏப்ரல் மாதத்திற்குள்ளாக வர இருக்கின்ற அந்த பேருந்துகளுடைய எண்ணிக்கை 2232. இவை இல்லாமல் டெண்டர் நிலையில் இருக்கின்ற பேருந்துகள் 1614 பேருந்துகள். அதில்லாமல் KfW என்கின்ற ஜெர்மன் வங்கி நிதியுதவியுடன் வாங்கப்பட இருக்கின்ற எலக்ட்ரிக் பஸ் ஆனது 500 பேருந்துகள் வர இருக்கிறது. இதல்லாமல் MTCல டெண்டர் விடப்பட்டு எலக்ட்ரிக் பஸ் வருவதற்கு வருகின்ற மார்ச் மாதம் 500 பேருந்துகள் வர இருக்கிறது. அது இல்லாமல் இன்னும் 500 பேருந்துகளுக்கு இப்பொழுது டெண்டர் விடப்பட்டிருக்கிறது.